ஹாய் வியூவர்ஸ், இதுவரையிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மெடிசன் சம்பந்தமாகவும் ஃபுட் சம்பந்தமாகவும் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வேப்பம்பூ. வேப்பம்பூ அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா அதை இதுவரையிலும் யாரும் பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. ஆனா அந்த காலத்துல வேப்பம்பூவை சேகரித்து வைத்து வாரத்துல ஒரு முறை நம்ம பெரியவங்க எல்லாம் பயன்படுத்திட்டு வந்தாங்கதான் உண்மை. இந்த வேப்பம்பூல என்ன நன்மை இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வேப்பம்பூவை பயன்படுத்தும் போது நாப்பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படும் நாப்பூச்சி, வயிற்றுப்பூச்சி இதையெல்லாம் தீர்வு தரக்கூடியது இந்த வேப்பம்பூ. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம உடனே டிவாம் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டை குழந்தைங்களுக்கு கொடுத்து அதன் மூலமா வயிற்றுப்பூச்சிகளை கொல்றதுக்கு நம்ம செய்யறோம். ஆனா அந்த காலத்துல நம்ம பெரியவங்க எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேப்பம்பூ தான். அதாவது வேப்பம்பூவையும் ஓமம், கசகசா இது எல்லாத்தையும் அரைத்து அதை ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. இதுதான் அந்த காலத்துல டிவாம் மாத்திரையாவும் செயல்பட்டுட்டு வந்தது. ஆனா இப்ப இருக்கிற காலத்துலதான் இத ரொம்ப பெருமையாகவும் நம்ம சொல்லிட்டு வரோம், டிவாம் மாத்திரை சாப்பிடுறோம் அப்படின்னு. ஆனா இந்த பழைய முறையை நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நாப்பூச்சி, வயிற்றுப்பூச்சி இது எல்லாமே தீர்வு தரும். இந்த மாதிரி சாமி விஷயங்களை மட்டும்தான் பக்தி ரீதியா நம்ம கடைபிடிப்போம் அப்படின்னு தெரிஞ்சுதானே என்னவோ முன்னோர்கள் வருஷத்துல ஒரு முறையாவது அந்த பண்டிகை காலங்கள்ல இந்த வேப்பம்பூ ரசத்தை கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு கொண்டுட்டு வந்திருந்துக்காங்க. இந்த வேப்பம்பூல நிறைய சத்துக்கள், நிறைய நன்மைகள்லாம் கலந்துருக்கு. இது வயிற்றுப்பூச்சியும் அழிப்பது மட்டும் இல்லாம இது ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கு. குடல் உள்ள பூச்சிகளை சுத்தமா ஆற்றிரும் இந்த வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூவை அரைத்து தயிர்ல கலந்து நம்ம முடியில தடவிட்டு வரும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பொடுகு, பேன் தொல்லை இது எல்லாத்துல இருந்தும் நிரந்தர தீர்வு பெறலாம். வேப்பம்பூவை தண்ணீரில் நல்லா ஊற வைத்து அதை குடிச்சிட்டு வரும்போது நம்ம பித்தம் முதலியவையெல்லாம் குறைஞ்சிரும். மேலும் நம்ம குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபினோட லெவல் பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு தீர்வு வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூவையும் முருங்கைப்பூவையும் நன்கு அரைத்து ஒரு சிறிய பாக்களவு நம்ம கொடுத்துட்டு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்க செய்யும். இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு மாதவிலக்கு நேரங்கள்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை இது சரி செய்ய வல்லது. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இத தனியா பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு சூரணமாகவும் நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். இது இல்லாம உங்களுக்கு பொடி மாதிரி நீங்க தயார் பண்ணிக்கலாம். பொடியா தயார் பண்ணி சாதத்துல பிசைஞ்சும் சாப்பிடலாம். எப்படி நீங்க பருப்பு பொடி, மற்ற பொடி எல்லாம் பூண்டு பொடி பயன்படுத்துறீங்களோ அந்த மாதிரியே இந்த வேப்பம்பூ பொடியும் தயார் செய்து குப்பியில அடைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா வாரத்துல ஒரு முறை இந்த வேப்பம்பூ பொடிய சூடான சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுட்டு வந்தாவே வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் அழிஞ்சிரும். இது இல்லாம சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த வேப்பம்பூவை பயன்படுத்திட்டு வரலாம். இதை எப்படி தயார் பண்றது அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது மார்ச் மாதம் இந்த மாதிரி காலங்கள்ல உங்களுக்கு வேப்பம்பூ நல்ல பூத்து அது கொட்ட ஆரம்பிக்கும். அந்த நேரங்கள்ல உங்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு அடியில் நீங்க ஒரு வெள்ளை துணியை விரிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லா வேப்பம்பூ விழுந்துரும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய குச்சிகளை எல்லாம் கிளீன் செய்துட்டு அதை நீங்க ஒரு பாக்ஸ்ல அடைச்சு வச்சுக்கலாம். நல்ல காய வச்சு அடைச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது இது வருஷ கணக்குல ஆனாலும் உங்களுக்கு இந்த வேப்பம்பூ கெடாது. நீங்க எப்ப தேவையோ அப்ப சிறிதளவு எடுத்து அதை தயார் செய்து சாப்பாட்டுல பயன்படுத்திட்டு வரலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேப்பம்பூ நம்மளுக்கு காய்ச்சல் நேரத்துல இந்த வேப்பம்பூவை நீங்க உணவுல சேர்த்துக்கும் போது அந்த வாயில ஏற்படக்கூடிய கசப்பு தன்மை இது குறைக்க வல்லது. காய்ச்சல் நேரங்கள்ல நல்ல உடல் சூடு இருக்கும் போது இந்த வேப்பம்பூ சூடான சாதத்துல சாப்பிடும் போது அந்த வாயோட கசப்பு தன்மையை குறைக்க வல்லது இந்த வேப்பம்பூ. இதுவரையிலும் இந்த வேப்பம்பூவனுடைய நன்மைகளை பத்தி தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. இது ஒரு உணவா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரிந்திருக்காது நிறைய பேருக்கு. ஆனா இனி வரும் காலங்கள்ல இந்த வேப்பம்பூவை நீங்க தயார் செய்து நிழல்ல உலர்த்தி அதை சமையல்ல பயன்படுத்திட்டு வருவீங்க அப்படின்னு நம்புறோம். இயற்கை நமக்கு எந்த அளவுக்கு வியாதிகளை கொடுத்திருக்கோ அதே அளவுக்கு அதை நிவர்த்தி செய்வதற்கான உணவுப் பொருட்களையும் அள்ளி கொடுத்திருக்கு. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
இனி வரும் காலங்கள்ல வேப்பம்பூவை பார்த்தீங்கன்னா அதை சேகரித்து நிழல்ல உலர்த்தி பத்திரப்படுத்தி வைத்துக்குங்க. உங்களுடைய உணவுல இத வாரத்துல ஒரு முறை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை வியாதி மற்றும் உடல்ல இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கிறதுக்கு இது உறுதுணையா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.